இந்த சாக்லேட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு எனக்கு பர்த்டேக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பப்ளி சாக்லேட், பபுள்ஸ் சாக்லேட்டாக பப்ளி சாக்லேட், சில்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பக்கெட் பிரியாணி வாங்கணும். அதோடைய பக்கெட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இது வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் யார் வாங்கினதா? என் பையன் வாங்கியிருக்கானா. சூப்பர். அப்புறம் இதுவும் வந்து என் பையன்தான். இது 2மே என் பையன் வாங்கி கொடுத்தது. இந்த 2 சாக்லேட் வந்து என் பொண்ணு கொடுத்தது. இவ்வளோ சாக்லேட் நான் சாப்பிட மாட்டேங்க. நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக சாப்பிடுவேன். மிச்சம் எல்லாமே சும்மா டேஸ்ட் பண்ணுவேன். பசங்க சாப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. இது நான் சாப்பிட்டதே இல்லை. இது வேணால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பசங்க எவ்வளோ பாசமாக கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்ன கண்ணாடி டப்பா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இது உள்ளே வந்து காசு வச்சுருக்காங்க. இது வந்து பொண்ணு 50 ருபீஸா, இது வந்து 20 ருபீஸ். அவங்க அண்ணனா அவங்க இது ரொம்ப ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் லெட்டர். இந்த லெட்டர் வந்து பாப்பா எழுதியிருக்கா. மாம் ஓப்பன். இதில் இன்னொரு இந்த லெட்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மாம் ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த சைடு ஒரு ஆரோ மார்க்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, மாம் ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ மாம் வெரி மச் மாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு எப்போவுமே இந்த மாதிரி எழுதுவா. தீபாவளி பொங்கல் கூட இந்த மாதிரி எழுதி கொடுப்பா. இன்னொரு லெட்டர் எழுதியிருக்கா. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இதை நான் பார்க்கும்போது. எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் இதை பார்க்கும்போது. மாம் ப்ளீஸ் ஓப்பன் திஸ் லெட்டர் டு யூ மாம். அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே மாம், பர்த்டே டேட்டு அஷ்டமி அன்றைக்கி அதுவும் எழுதியிருக்கா, 23rd May. அப்புறம் ஐ லவ் யூ வெரி மச் மாம், பிபி யோகமித்ரா. அப்புறம் எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறோன்னு எது எழுதியிருக்கா, சாக்லேட் பேர். அதுக்கப்புறம் விஷு டைரி மில்க் சாக்லேட் எழுதியிருக்கா. அப்புறம் பாய் விஷ் ஹாப்பி பர்த்டே மாம் யுவர் கேக் அப்படி சொல்லி எழுதியிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. இவன் எப்போ இது எழுதுறான்னு தெரிய மாட்டேது. எனக்கு தெரியாமல் நைஸாக எழுதிடுறான். சூப்பர். இன்னொரு கூட இருக்குது, இல்லை நான் பார்க்கல. இது வந்து ஸ்டிக்கர் போட்டு இவ்வளோ செலக்ட் பண்ணானா அவங்க அப்பா கூட கடைக்கு போகும்போது. சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பர்த்டேக்கு வந்து இவங்க சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணது, எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்க எல்லோரும் சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் விலை மதிப்பற்ற கிஃப்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாய்.